மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் விலாக். இந்த விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேந்திர வித்யாலயா லாட் ரிசல்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இதில் பல குழந்தைகளுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வந்திருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றி கரெக்டான கிளாரிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இல்லை. ஆகையால் தான் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்ல வந்திருக்கு. சரிங்களா? யாருமே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு கேட்டகரியை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய கண்டினியூவேஷன் புரியாமல் போயிடும். அதனால் பொறுமையாக பாருங்கள். சரிங்களா? முதலாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வருகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விரைவில் வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளே, இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை ப்ரீஃப் பண்ணுறதுக்காக நான் 2 ஸ்கூலை சூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஓஎஃப், அதாவது ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி தம்தம், கல்கத்தாவில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில். சரிங்களா? அதுவும் மற்றொன்று திண்டுக்கல்லில் உள்ள ஸ்கூலை 2ஐயும் சூஸ் பண்ணியிருக்கேன். 2க்குள்ள வேரியேஷன்ஸ் என்னென்னு காமிச்சிருவேன். சரிங்களா? அது மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி தம்தம், கொல்கத்தாவில். இதில் ஆர்டியில் லாட்ரி ரிசல்ட் வந்திருக்கு. இதில் எத்தனை குழந்தைகள் செலக்ட் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க, அதை பார்ப்போம். சரிங்களா? இப்போ பாருங்கள் மக்களே, இது பாருங்கள் 2025-26, அதாவது இந்த நேற்று நடந்த லாட்ரி தான் இது. சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள் எத்தனை குழந்தைகள் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை குழந்தைகள் செலக்ட் ஆகிருக்கு, அந்த டீட்டெயில் காட்டுறேன் பாருங்கள். ஒன்றா பொறுமையாக கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ பாப்பா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸ்க்ரோல் பண்ணால் லாஸ்ட் நீங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். அதாவது 594 ஸ்டூடெண்ட். இதில் வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட் 594 ஸ்டூடெண்ட். இதில் வெயிட்டிங் லிஸ்ட் என்ன வந்திருக்குன்னா 574 ஸ்டூடெண்ட்ஸ். இவர்கள் வந்து ஆர்டி கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆர்டியில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதில் வந்து செலக்ட் ஆனவங்க எத்தனை பேர், அதை பார்ப்போம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதில் 1லேருந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 17, 18, 20 குழந்தைகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 20 குழந்தைகளும் செலக்ட் ஆகிட்டாங்க. சரிங்களா? இந்த 20 குழந்தைகளும் செலக்ட் ஆகிட்டாங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு 21வது நம்பர் குழந்தை வெயிட்டிங் லிஸ்ட் 1, 22வது குழந்தை வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 2. இந்த 20ல் எத்தனை பேர் கேன்சல் ஆகிறாங்க, ரிஜெக்ட் ஆகிறாங்க, வேறு ஸ்கூலை மாற்றிக்கிறாங்க, யாரும் வராமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துக்கு இந்த குழந்தைகள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள குழந்தைகளை சேர்த்துக்கிடுவாங்க. அதாவது எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு 5ஆம் நம்பர் குழந்தை வரல, 8ஆம் நம்பர் குழந்தை வரல, 10ஆம் நம்பர் குழந்தை வரல, 15ஆம் நம்பர் குழந்தை வரல, 20ஆம் நம்பர் குழந்தை வரல, அந்த மாதிரி ஒரு 4 குழந்தை வரலைன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள 4 குழந்தைகளுக்கு சீட்டு கிடச்சிரும். அது கன்ஃபார்ம். இதே போல் தான் இன்கேஸ் 20 குழந்தைகளும் வரலைன்னா இங்கேருந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு 1லேருந்து 20 பேர் எத்தனை குழந்தைகள் இருக்கணும் அந்த குழந்தைகளுக்கு சீட்டு கிடச்சிரும். சரிங்களா? இதுதான் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுடைய பாயிண்ட்டு. சரிங்களா? வெயிட்டிங் லிஸ்ட் இப்படி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வந்து ஒரு ரயில்வேயில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்கள கன்ஃபார்ம் அவங்க சீட்டு காலியானால் கொடுக்குறாங்கல்ல, அதே போல் தான் மேலே உள்ள சீட்டு காலியாச்சுன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி அவங்கள ஹைக் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக மேலே ஏற்றிக்கிட்டே போவாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் இதனுடைய வேரியேஷன்ஸ் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில். அதுவும் இது பர்டிகுலர்லி ஆர்டிஏயில். சரிங்களா? இப்போ அடுத்ததாக பார்ப்போம் நம்ம கேந்திர வித்யாலயா திண்டுக்கலுக்கு. அடுத்ததாக கேந்திர வித்யாலயா திண்டுக்கல், அதனுடைய லாட்ரி லிஸ்ட்டை பாருங்கள். சரிங்களா? இதுலேயும் எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னு பாருங்கள். சரிங்களா? இதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டியில் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். டோட்டல் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். இதில் வந்து 106 குழந்தைகள். இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டு 86 வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. அப்புறம் டோட்டல் வந்து செலக்ட் ஆன குழந்தைகள் எத்தனை பேர்னு பாருங்கள். டோட்டல் செலக்ட் ஆன குழந்தைகள் இதுலேயும் 20 பேர் தான். இதில் 20 பேர். இதுலேயும் அதே மாதிரி தான். சரிங்களா? இதுலேயும் அதே மாதிரி தான். எந்த குழந்தைகள் மேலே வராமல் இருக்காங்களோ, ரிஜெக்ட் ஆகிறாங்களோ, டாக்குமெண்டேஷனை கரெக்டாக புட்டப் பண்ண முடியாமல் இருக்காங்களோ அவர்களை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள குழந்தைகளுக்கு சீட்டு கிடைக்கும். சரிங்க மக்களே? அடுத்ததாக பாருங்கள் மக்களே, இது கேந்திர வித்யாலயா தம்தம் உடையது. அதாவது சர்வீஸ் கேட்டகரி 1ல். இதில் பாருங்கள் எத்தனை பேர் அப்ளை பண்ணிக்காங்கன்னு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டில் உள்ளது பாருங்கள் சர்வீஸ் கேட்டகரி, 2வது நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரு, அடுத்து வந்து லாட்ரி நம்பரு, வெயிட்டிங் லிஸ்ட்டு. சரிங்களா? இதுதான். இதில் வந்து லாட்ரியில் பாருங்கள் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் கீழே இதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தால் வருது பாருங்கள், என்ன வரப்போகுது பாருங்கள். இதில் வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட் வந்து என்ன 346 ஸ்டூடெண்ட்டு. வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 290. சரிங்களா? 290. இதில் வந்து எத்தனை பேர்த்துக்கு கன்ஃபார்ம் சீட் கொடுத்துருக்காங்க அதை பார்க்க போகிறோம் நம்ம இப்போ.
சரிங்களா. இல்லை பாருங்கள், கன்ஃபார்ம் சீட்டு வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 56 சீட்டு வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் கேட்டகரியில் இந்த 56 குழந்தைகள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கன்ஃபார்ம் சீட் ஆகிடுச்சு. இதுலேயும் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் உண்டு. அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் பர்டிகுலராக யாரும் சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, யாருக்கு கேன்சல் ஆகுதோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்டில், அதாவது கேட்டகரி 1ல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாராக இருக்காங்களோ அவர்களுக்கு அந்த சீட்டு போயிடும். சரிங்களா. இதுவும் அதே பாலிசி தான். சரிங்களா. வெயிட்டிங் லிஸ்ட்லேயே, அதாவது இன்னொன்று வந்து கேட்டகரி 1ல் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தான் கேட்டகரி 2க்கு போவாங்க. எப்போ வெயிட்டிங் லிஸ்ட் கேட்டகரி 1ல் வெயிட்டிங் லிஸ்ட் கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் கேட்டகரி 2க்கு போவாங்க. சரிங்களா. அதனால் நீங்கள் நினச்சிட வேணாம், கேட்டகரி 1ல் இவ்வளோ சீட்டு தான் எடுப்பாங்க, கேட்டகரி 2ல் இவ்வளோ சீட்டு தான் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சரிங்களா. எல்லா கேட்டகரிலையும் எடுக்கணும்னு தேவையெல்லாம் இல்லை. ஒரே கேட்டகரியில் முடிஞ்சாலும் அங்கே முடிஞ்சு போயிடும். சரிங்களா. மக்களை, இது வந்து கேட்டகரி 1 காமிச்சேன். அதாவது 56 குழந்தைகள் செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் மீதி உள்ள குழந்தைகளை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. இதே வந்து கேட்டகரி 2 அப்படி போனோன்னா கேட்டகரி 2ல் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ கேட்டகரி 2ல் பாருங்கள், இப்போ அதே வெயிட்டிங் லிஸ்ட்டு 1 குழந்தைக்கு வெயிட்டிங் லிஸ்ட் என்னாச்சு 291. இப்போ புரியுதா உங்களுக்கு? அதாவது கேட்டகரி 1ல் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு முடிஞ்சால் மட்டுமே கேட்டகரி 2க்கு போவாங்க. அதுதான் இதை சொல்ல வந்தேன். சரிங்களா. இப்போ எத்தனை குழந்தைகள், அதாவது 456 குழந்தைகள் சொன்னேன். அந்த குழந்தைகளில் வெயிட்டிங் லிஸ்ட்டு எப்படி இருந்தால், இப்போ வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கேட்டகரி 2ல் வெயிட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. யாருக்குமே சீட்டு கிடைக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா கேட்டகரி 1லேயே எக்கச்சக்க வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. அதாவது 456 இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான சீட்டு வந்து எத்தனை? 56 எடுத்திருக்காங்க. 56ல் 56ம் போனாலும் 56க்கு 56 குழந்தைகளும் வராமல் போனாலும், ஸோ அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் 56 குழந்தைகளுக்கு மட்டும்தான் சான்சஸ். சரிங்களா. அதைத்தான் இதன் மூலம் சொல்ல விரும்பினேன். இப்போ அடுத்த கேட்டகரிக்கு கிடைக்க சான்சஸே இல்லை இப்போ இந்த கண்டிஷனில். சரி, இதெல்லாம் வர காரணம் என்ன தெரியுமா? அதாவது இந்த ஸ்கூலில் வந்து பால்வாட்டிக்கான ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் வந்து 40 குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்குது. சரிங்களா. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், ஆர்டியில் 20 குழந்தைகள், கேட்டகரியில் வந்து 56 குழந்தைகள் எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து 40 குழந்தைகள் எதில் வராங்க? பால்வாட்டிகளில் உள்ளவங்க ப்ரொமோட் ஆகி வர்றாங்க. ஸோ எவ்வளோ ஆச்சு பாருங்கள், 56 + 40 96 + 20 116. அப்புறம் டிஏ கோட்டாவில், அதாவது டிசபிலிட்டி குழந்தைகள், அவர்களுக்கு ஒரு 3% சீட்டு, மொத்தம் 120 சீட்டு முடிஞ்சு போச்சா. ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்கள், இந்த பால்வாட்டிகள் எவ்வளோ காம்படிஷன் பார்த்துக்கோங்க. இது ஒரு சிட்டிக்குள்ளே இருக்குது. அதாவது தெரியும், கல்கத்தா சிட்டிக்குள்ளே இருக்குது. அதனால் பாருங்கள் எவ்வளோ ஹைக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஹை காம்படிஷன் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இதில் வந்து நார்மல் பர்சனுக்கோ கேட்டகரி 3, 4ல் உள்ளவங்களுக்கோ யாருக்குமே சீட்டு போகவே இல்லை. சரிங்களா. அதைத்தான் இதன் மூலம் சொல்ல வந்தேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் அடுத்து திண்டுக்கல்லுடைய காட்டுறேன். அந்த கேவியில் எப்படி எடுத்திருக்காங்கன்னு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியும். அடுத்ததாக பாருங்கள், திண்டுக்கல் கேவியில் கேட்டகரி 1ல் எத்தனை குழந்தைகள் அப்ளை பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இதில் பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள் 29 குழந்தைகள், அதாவது 29 குழந்தைகள். இந்த 29க்கு கேட்டகரி 1ல் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைக்கு 29 குழந்தைகளுக்கும் அப்படியே சீட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து கேட்டகரி 1 இருந்துச்சு. இப்போ கேட்டகரி 2ல் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கேட்டகரி 2ல் எத்தனை குழந்தைகள் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். கேட்டகரி 2ல் இப்போ பாருங்கள், கேட்டகரி 2 இதில் நம்பர் ஆஃப் சைல்ட்ஸ் எத்தனை? 23 பேர். சரிங்களா. இந்த 23லேயும் உங்களுக்கு ஃபுல் சீட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. 23, எந்த விதமான வெயிட்டிங் லிஸ்ட்டில், அதாவது 23 குழந்தைகள் அதான் அப்ளை பண்ணியிருக்காங்க கேட்டகரி 2ல். ஸோ அவர்களுக்கும் சீட்டு கிடச்சிருச்சு. சரிங்களா. இப்போ ரிமைனிங் சீட்டு இருந்தால் மட்டும்தான் கேட்டகரி 3க்கு போகும். இப்போ கேட்டகரி 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிடும். சரிங்களா. இப்போ வந்துட்டோம் நம்ம என்ன கேட்டகரி 3க்கு. இந்த பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வெயிட்டிங் 1, அதாவது கேட்டகரி 3ல் அப்ளை பண்ண மொதல் குழந்தைக்கு வெயிட்டிங் லிஸ்ட் 1. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கேட்டகரி 1, 2 இதோட இந்த கேட்டகரி சிஸ்டமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் இந்த கேட்டகரி 1லேயோ கேட்டகரி 2லேயோ இந்த 2 கேட்டகரியிலையும் யாராவது வராமல் இருந்து, இல்லை வேறு கேட்டகரி போயோ, இல்லை வேறு ஸ்கூலை சூஸ் பண்ணியோ அந்த மாதிரி யாராவது போயிட்டாங்கன்னா, அந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த சீட்டு வந்து இந்த கேட்டகரி 3ல் உள்ளவங்களுக்கும் கிடைக்க சான்சஸ் உண்டு. அதாவது உங்களுக்கு தெளிவுபடுத்தின என்னென்னா, அதாவது கேட்டகரி 1, கேட்டகரி 2, அது 2ல் ஒரு 50 குழந்தைகள் வரலை, அதாவது அட்டன் பண்ணலைன்னா கேட்டகரி 3ல் ஒரு 40 குழந்தைகள் இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் அந்த 40 குழந்தைகளும் சீட்டு கிடைக்கும். அப்புறம் கேட்டகரி 4க்கு போவாங்க. அதுலேருந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருந்தால் அப்போ எடுப்பாங்க. அது இல்லைன்னா அடுத்து கேட்டகரி 5ல் போய் எடுப்பாங்க. இதுதான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுடைய ப்ராசஸ். சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து
இந்த மாதிரி சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேந்திர வித்யாலயில். சரிங்களா? ஒரு கேட்டகரினா அந்த கேட்டகரியில் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கன்ஃபார்ம் சீட்டு கிடைக்கும். அதுக்கடுத்து உள்ளவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. மேலே உள்ள குழந்தைகள் வராமல் தக்க பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கு வந்து சீட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. சரிங்களா? இந்த பாருங்கள், இதில் கூட கேட்டகரி 3ல் எத்தனை குழந்தைகள்? 44 குழந்தைகள். சரிங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணணும்னா, கேட்டகரி 3ல் உள்ளவங்க நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். 44ங்கிறது கொஞ்சம் நார்மலானது தான். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் அதிகம். அதைத்தான் சொல்கிறேன் மக்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 100க்குள்ளே வெயிட்டிங் லிஸ்ட் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு கால் வர சான்சஸ் உண்டு. மக்களே, அடுத்து பாருங்கள் கேட்டகரி 4ல் இதில் வந்து எத்தனை குழந்தைங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள். டோட்டலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 8 குழந்தைகள் தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த 8 குழந்தைகள் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டகரி 3ல் ரிமைனிங் ஏதாவது சீட் இருந்தால் இந்த 8வது கேட்டகரி கேட்டகரி 4க்கு போக சான்சஸ் உண்டு. இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இன்னமும் சீட்டு ரிமைனிங் சீட்டு இருந்தால் கேட்டகரி 5ல் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுதான் வெயிட்டிங் லிஸ்ட்டை டிசைட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக ஓவரால் உள்ளது. இந்த ஸ்கூலில் என்ன பிரச்சனைனா, இதுலேயும் வந்து பால்வாட்டிகா 3 இருக்குது. இதுலேயும் ஒரு 40 குழந்தைகளோ இல்லை 30 குழந்தைகளோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. சரிங்களா? அதனால தான் இது. சரிங்களா? இந்த மாதிரி இருந்தால் சான்சஸ். அதனால தான் சொன்னேன், நான் ரூரலில் உள்ள ஸ்கூலை சூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று பால்வாட்டிகா இல்லாத ஸ்கூலாக பார்த்து சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்கு கிடைக்கிற சான்சஸ்ஸு அதிகம். சரிங்களா? உங்களுடைய குழந்தையுடைய ஏஜை பொறுத்து இது ஹைக் ஆகிக்கிட்டே போகும். சரிங்களா? அதே மாதிரி டேட் ஆஃப் சப்மிஷன் அது பெரிய மேட்ரு பண்ணும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அடுத்த வருஷம் ஏதாவது அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். சரியா மக்களே? இதிலேருந்து நான் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றி நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? மேற்கொண்டு இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்க யாராவது டவுட் இருந்தால் என்னை கால் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா மக்களே? அதனால் நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், நீங்கள் அப் டு எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி ஒரு 100 வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்கூலில் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறவங்கள கூப்பிட சான்சஸ் உண்டு. சரிங்களா? ஏன்னா அந்த ஸ்கூலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற குழந்தைகள் இருக்கலாம், அந்த ஸ்கூலை வேணான்னு சொல்கிற குழந்தைகளாக இருக்கலாம், ரிஜெக்ட் பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் அந்த ஸ்கூலை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு ஒன்றும் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு தடவை ஸ்கூலை செக் பண்ணுங்கள். ஸ்கூலில் போய் கேளுங்க, என்ன சார் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வேறு ஸ்கூலில் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சரிங்களா? அதனால் சொல்கிற மக்களே, நீங்கள் வந்து ஒரு 100க்குள்ளே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் கிடைக்க சான்சஸ் உண்டு. யாரும் மனம் தளராதீங்க. கொஞ்சம் கேட்டு பாருங்கள். கேட்டிங்கன்னா சான்சஸ் உண்டு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதனால தான் சொல்ல வரேன். யாருக்கும் கிடைக்காதுன்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணினீங்கன்னா கிடைக்க சான்சஸ் உண்டு. இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு ஏதேனும் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்டில் போய் கேளுங்க. சரிங்களா? உங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? ஓகே, தொடர்ந்து பயணிங்க. சரிங்களா? கம்மிங் 26 7th நைட்டு நம்ம லைவில் சந்திப்போம். பால்வாட்டிகா பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த பேரண்ட்ஸ் வாங்க, ட்ரை பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, அதன் மூலம் தீர்த்து வைக்கிறேன். சரிங்களா? ஸோ பொறுமையாக இருங்க. எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ஃப்ரீ அட்வைஸு என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சீட்டு கிடைக்கும். ஓகே மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.